அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, அந்த பிஎஸ்டிஎம்முக்கு வந்து ஒரு ஜிஓ ஒண்ணு பாஸ் பண்ணியிருக்காங்க. அத பத்தி கொஞ்சம் நெறைய பேரு கொஞ்சம் டவுட் கேட்டுட்டு இருந்தீங்க. அது என்ன அப்டின்னா, பிஎஸ்டிஎம் வந்து 2010ல வந்து ஒரு ஃபார்மேட் ஒண்ணு கொண்டு வராங்க. அதாவது அ 20% வந்து தமிழ் வழியில படிச்சவங்களுக்கு ஒரு முன்னுரிமை மாரி கொண்டு வராங்க. அதுல வரும்போதே ஏகப்பட்ட சிக்கல்கள். அதாவது கவர்மெண்ட் எப்போதும் என்ன பண்ணும் அப்டின்னா, ஒண்ணு பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பண்ணதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி அந்த ஜியோ ஒண்ணு மாத்துவாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 3வது தடவ கிட்ட மாத்துறாங்க போல. என்ன அப்டின்னா, முன்னாடி வந்து எப்டி இருக்கும்? அதுக்கு நான் முன்னாடிலாம் ப்ரீவியஸ் இயர்ல முன்னாடி எப்டி இருக்கும் அப்டின்னா, இப்ப நீங்க வந்து இப்ப எஸ்ஐ ப்ரிப்பேர் பண்றீங்க அப்டின்னா, பிஎஸ்டிஎம் இருக்கு அப்டின்னா, அந்த டிகிரி மட்டும் நீங்க தமிழ்ல படிச்சிருந்தா போதும் அப்டின்னு இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணாங்க அப்டின்னா, இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சுட்டு வந்தவங்க எல்லாருமே, இந்த கரஸ்ல ஒரே ஒரு டிகிரி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல ஒரு டிகிரிய மட்டும் போட்டுட்டு முடிச்சுட்டு குரூப் 1ல ஈஸியா பிஎஸ்டிஎம்ல போயிட்டு இருந்தாங்க. குரூப் 1 ஆஃபீஸர்ல போயிட்டு இருந்தாங்க. மத்த எல்லா எல்லா எக்ஸாம்லயும் போயிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து இப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போட்டு, நீங்க முன்னுரிமை குடுக்கறதா இருந்தீங்கன்னா, கீழ்நிலைகள் இருந்தா குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல போறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைகள் வந்ததுக்கப்புறம், திருப்பி அப்ப பிஎஸ்டிஎம்ம திருப்பி மாத்துறாங்க. 1லிருந்து அதாவது 1லிருந்து ட ட 10த், 12த் அப்புறம் டிகிரி. இந்த 3மே வச்சிருக்கணுங்கிற மாரி அடுத்து கொண்டு வராங்க. அதுலயும் அதுலயும் வந்து இப்போ எஸ்ஐல வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சா, அந்த பிரச்சனைய வச்சு இவங்க வந்து திருப்பி வந்து ப மாத்துறாங்க. இப்ப கோர்ட்ல உங்களுக்கு நல்லாவே தெரியும். 2023 பேட்ச் எஸ்ஐல வந்து ஏகப்பட்ட குழப்படி பிஎஸ்டிஎம்ல. நீங்க வந்து வாழ்க்கையில ஒரு தடவ தான் வந்து பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ணணும் அப்டின்ட்டு. அப்ப அதுக்கேத்த மாரி இவங்க என்ன ஜிஓவ கொண்டு வந்திருக்காங்க அப்டின்னா, இப்போ கடந்த ஆட்சி திமுக கவர்மெண்ட்ல வந்து இது வந்து அந்த 23 எஸ்ஐல பிரச்சனை வந்ததுனால, திருப்பி இவங்க வந்து அ ச இதுல வந்து சட்டமன்றத்துல வந்து ஒரு சட்ட முன்வடிவு ஒண்ணு தாக்கல் பண்றாங்க. அது வந்து ஜிஓ போடாம இருந்துச்சு. அந்த ஜிஓ தான் இது. அதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்டின்னா, நீங்க வந்து சேம் ஊதியத்துல நீங்க பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ண முடியாது. அதாவது இப்போ ஒருத்தர் வந்து பிசில இருக்கிறாரு. அவர் வந்து பட்டாலியன் செலக்ட் ஆயிட்டாப்ல. திருப்பி வந்து நான் ஃபயருக்கு போணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படிங்கும்போது, திருப்பி பிசி எழுதி நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். அ அப்ப திருப்பி நான் வந்து ஃபயருக்கு போணும். அதனால நான் வந்து திருப்பி பிசி எழுதி நான் பிஎஸ்டிஎம் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா, அப்படி யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? அதே மாரி குரூப் 2ல ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னா, என்ன நிலையோ அந்த நிலையில் அதாவது ஒரு ஒரு பேசிக் சம்பளம் வந்து ஒரு 32,000ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அடிப்படை ஊதியத்துல கூட இருக்க போஸ்டிங் நீங்க பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க வந்து குரூப் 2ல இருந்து குரூப் 1 போறீங்க. அப்படின்னா பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ இந்த ஜிஓ படி இப்போ இப்போ ஒரு ஜிஓ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன்ல, இந்த ஜிஓ படி வந்து நீங்க வந்து எஸ்ஐல இருந்தீங்கன்னா, குரூப் 1க்கு நீங்க பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறது தான் இவங்க வந்து சொல்ல வராங்க. சரிங்களா? அதாவது அந்த இந்த பிஎஸ்டிஎம் அதாவது ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போது, ஜிஓ வந்து அதாவது அதுக்கு தகுந்தாப்புல அந்த காலத்துக்கு தகுந்தாப்புல அத மாத்திட்டே வராங்க. இப்ப இப்படி மாத்திருக்காங்க. இதுக்கு அடுத்து வேற ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, அடுத்து மாத்துவாங்கன்னு நெனைக்கிறேன். அப்புறம் நெறைய பேரு வந்து அந்த எக்ஸாம் ரிசல்ட் பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த மந்த் எண்ட் வர மாரி தான் நம்மளுக்கு தகவல் கிடைச்சுச்சு. ஆனா, ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் மந்த் கிட்ட ஒரு ஒரு 2வது வாரத்துல வரலாங்கிற மாரி சொல்றாங்க. நம்மளுக்கு அது உறுதியா கிட்ட வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் உறுதியான தகவல் கிடைக்கும். ஏன்னா, எதனால ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்கங்கிறது சரியா சொல்ல மாட்டேன்றாங்க. நான் வேற எனக்கு இது எதுவும் தகவல் கிடைச்சுச்சு அப்படின்னா நான் கண்டிப்பா சொல்றேன். சரிங்களா? அப்புறம் வந்து நம்ம எஸ்ஐக்கு வந்து 2ண்ட் பேட்ச் டெஸ்ட் போட்டிருக்கோம். நீங்க இப்ப டெஸ்ட் போட ஆரம்பிச்சீங்கன்னா தான் கரெக்ட்டா அடுத்த எக்ஸாமுக்கு கரெக்ட்டா இருக்கும். அதனால நம்ம அத மெயின் பண்ணி தான் நம்ம இந்த 2ண்ட் பேட்ச் போட்டிருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எனக்கு WhatsAppல மெசேஜ் பண்ணுங்க. தேங்க் யூ.